தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. நாம் தமிழர் கட்சியில நமது மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, இன்னும் இழிந்த அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம் என்று வீர வணக்கம் செலுத்தும் ஒரு வழக்கம் உண்டு. எதற்காக இந்த வீர வணக்கத்தை செலுத்துறாங்க? யார் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள்? எதற்காக தன்னுடைய உயிர்களை இழந்தார்கள் என்ற கேள்வி பலரிடம் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் இல்லாத காரணத்தினாலதான் கடந்த 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல தவறான படிப்பினைகளை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு, தவறான வரலாற்றை ஏற்றுக்கொண்டு, தவறான தலைமைகளை தேர்ந்தெடுத்தார். இப்பயும் ஒரு மாற்றம் வேணும் என்று சொல்லி ஏமாற்றத்துக்கு தான் மக்கள் வாக்களிச்சு ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. வரலாற்றில் மறைக்கப்பட்ட, திரிக்கப்பட்ட, திணிக்கப்பட்ட தகவல்களை மாற்றி எழுத போறோம். இது சும்மான விடயம் கிடையாது. வரலாற்றை மாற்றி எழுதுறோம். ஒரு புதிய முயற்சி. அந்த புதிய முயற்சியை ஒரு புதிய தொடரா உங்களுடைய உள்ளங்கைகள்ல கொண்டு வரும். எனவே அந்த தொடருக்கு உங்களுடைய மாபெரும் ஆதரவும் அங்கீகாரத்தையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு சும்மான ஒரு விடயம் கிடையாது. நாங்க பண்ண போறது வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் முயற்சி. அதற்கான தகவல்களையும் ஆதாரங்களையும் ஆதாரங்களுடன் வெளிக்கொண்டு வரும். அதற்கு உங்களுடைய அங்கீகாரம் ஆதரவுகளும் இருந்தா மட்டும்தான் அந்த விடயங்கள் எல்லாம் எங்களால மிக தைரியம் வெளியில கொண்டு வர முடியும். எனவே தமிழ் வேணும், தமிழர்கள் வேணும், தமிழ் தேசியம் வேணும், இதெல்லாம் எங்களுக்கு வேணுங்க, இதெல்லாம் நாங்க மாத்தணுங்க என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அதற்கு தமிழ் மொழியினுடைய வரலாறும் தமிழ் இனத்தினுடைய வரலாறும் தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சா மட்டும்தான் தமிழர்கள் தமிழ் தேசியம் போன்ற கட்டமைப்பு உருவாக்க முடியும். இந்த வரலாறு, மொழி இனத்தினுடைய வரலாறு தெரிஞ்சாதான் பெருமையா சொல்ல முடியும். டேய் நாங்க தமிழர்கள்ரா அப்படின்னு எங்க போனாலும் சொல்ல முடியும். நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு. நமக்கு எதிராக யாராவது விவாதம் பண்ணாங்க அப்படின்னா அந்த வரலாற்றுல அங்க இவர் எழுதியிருக்கிறாரு நாங்க தமிழர்கள் என்று விவாதம் பண்ண. எனவே நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம், தமிழ் இனம், மொழி என்று அடையாளம் படுத்துவதற்காக ஒரு புதிய வரலாற்று தொடர். கர்நாடகாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கன்னடர்களா இணைகிறாங்க. ஆந்திரால ஒரு பிரச்சனைனா தெலுங்கர்களா ஒன்றிணைகிறாங்க. கேரளால ஒரு பிரச்சனை அப்படின்னா மலையாளிகளா ஒன்றிணைகிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னாதான் நாங்கள் திராவிடர்கள், நான் இந்த சாதி, நான் அந்த சாதி என்று நம்மெல்லாம் பிரிஞ்சு நிக்கிறோம். தமிழர்கள், நாங்கள் தமிழர் என்று நம்ம யாருமே ஒன்றிணைங்க. அதற்காகத்தான் இந்த புதிய தொடர். இந்த தொடர் நீங்க எல்லாரும் கட்டாயமா பார்த்தாகணும். அப்பதான் நம்ம எல்லாரும் தமிழரடா, நம்ம மொழிக்காக நம்ம இவ்வளவு போராடி இருக்கிறோம்டா என்ற ஒற்றுமை உங்களுக்கு வரும். சாதி மதங்களை கடந்து தமிழர்களை ஒன்றிணைக்கணும்னா இதுதான் கடைசி வழி. எனவே ஸ்டாலின் பாரதி வலையொலியும் முரண்களரி 2.0 என்கிற வலையொலியும் இணைந்து இந்த வரலாற்றை திருத்தி எழுதும் ஒரு மாபெரும் முயற்சியை நாங்க முன்னெடுக்கிறோம். அதில் நான் மட்டுமா அப்படின்னா உங்க ஸ்டாலின் பாரதியான நானும், தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா திரு யாழினி முனுசாமி அவர்களும் இணைந்து இந்த மாபெரும் வரலாற்று பயணத்தை மேற்கொள்ள போறோம். இதுல இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்றியே, அது என்னான்னு சொல்றியா அப்படின்னு கேட்கறது எனக்கு தெரியுது. அது வேற ஒன்றும் இல்லை, இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு. இததான் ஒரு தொடரா நாங்க அமைக்க போறோம். அது உங்ககிட்ட கூடிய விரைவில் வரும். அந்த தொடரை நீங்கள் அனைவரும் பார்க்கணும், பகிரணும், விருப்பம் தெரிவிக்கணும். அந்த தொடர்ல உங்களுக்கு ஏற்ற கருத்துக்களும் இருக்கலாம், எதிர்க்கக்கூடிய கருத்துக்களும் இருக்கலாம். ஆனா அனைத்து கருத்துக்களும் விவாதிக்கப்படும். அந்த தொடர்ல உங்களுக்கு நாங்க பேசவும் தாராளமா வாய்ப்பு தரோம். எனவே அதை குறித்து ஒரு சின்ன கவிதை. மொழி ஓர் இனத்தின் உயிர் நாடி மொழி. நாட்டை கட்டமைக்கும் முழுமுதற் காரணம் மொழி. எழுத்துக்கள் இனத்தின் உயிர் அணுக்கள். சொற்கள் தொன்மைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைக்கும் கற்கள். மொழியின்றி அடையாளம் இல்லை. மொழியை இழந்தால் பண்பாட்டை இழப்போம், வரலாற்றை இழப்போம், நாட்டையே இழப்போம். நாட்டை இழந்தால் நம்மையே இழப்போம். இனம் வாழ வேண்டும், அதற்கு மொழி வாழ வேண்டும்.
மொழி வாழ வேண்டும், அதற்கு இனம் வாழ வேண்டும். மொழியின்றி இனம் இல்லை, மொழியே இனத்தின் எல்லை. எல்லையை காப்பது போல் மொழியையும் காக்க வேண்டும். தமிழ் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம், தமிழ் வீழ்ந்தால் நாம் வீழ்வோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், அதுவே எங்கள் விருப்பம். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.